ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, காதல் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயினுக்கு தோழியாக நடித்த சரண்யா. ஸோ அந்த நடிகை அந்த படம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுமே படத்தில் நடிக்கிறத விட்டுட்டாங்க. திடீர்னு ரொம்ப வெயிட் போட்டுட்டாங்களாம். 110 கிலோ 120 கிலோ இந்த மாதிரி ஆகிட்டாங்களாம். ஸோ அப்போ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் இல்லையா, ஒரு நடிகை இப்படி ஆனால் என்ன ஆகிறது, அதனாலே வெளியிலே வராமல் தனியாகவே சேவிங்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு சில சமயம் அதுவுமே கரைஞ்சி போக கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டு, ஸோ இப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை போய் இருக்குது. 2-3 தடவை அவங்க சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ தீவிர முருகன் பக்தராக ஆகியிருக்கிறாங்க. அவங்க பேசுகிற விதமே நமக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும். இப்போ அவங்க லைஃப் சுத்தமாக அந்த நடிப்பு துறையிலேருந்து டப்பிங் ஸ்டூடியோ வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் மெயினாக அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே ஆன்மீகத்தை பற்றி அவங்க பேச ஆரம்பித்தது தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் படங்களில் ஹீரோயினாக கூட நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 10 அதில் இன்னொன்று முருகனை பற்றி அவங்க சொல்லும் பொழுது, ஒரு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே அவங்க கோயிலுக்கு போவாங்களாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா பெருசாக பக்தி எல்லாம் கிடையாதான். ஏன்னா வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அவங்க வீட்லேயுமே ஒன்றும் பெருசாலாம் பக்தி பண்ண மாட்டாங்களாம். ஆனால் இவங்களுக்கு அது தானாக வந்ததுன்னு தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலும் குறிப்பாக சின்ன வயசில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். எதுக்காக சாமி கும்பிடுவேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த மிஸ் வரக்கூடாது, இந்த டெஸ்ட்டு நடக்கக்கூடாது, அப்படி வராமல் இருந்தால் நான் உனக்கு ஒரு தேங்காய் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் சாமிக்கிட்ட டீல் பேசுகிறது சின்ன வயசில் அப்படி போய் இருந்திருக்கு. அப்புறம் 19 வயசில் அவங்க அம்மா தனக்குன்னு வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க தனியாகவே வெளில வந்துட்டாங்க. அப்போ பயங்கர டிப்ரெஷனில் அப்போ ஒரு சூசைட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே அப்பா வேறு இறந்துட்டாங்க. அந்த டைமில் சூசைட் பண்ணணும் அப்படின்னு முடிவோடு கிணத்து பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கும் பொழுது, அவங்க சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் கால் பண்ணி உடனடியாக வா அப்படின்போது இவங்க எரிச்சலாக போகிறாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணுமேன்ட்டு போயிட்டு தற்கொலை பண்ணுன்ற எண்ணத்தில் தான் போகிறாங்க. அங்கே போனால் யாரோ ஒரு குரு பரஞ்சோதி சுவாமிகள்ன்ட்டு அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. அங்கே போனால் அவர் உன்னெல்லாம் பார்க்க முடியாது, போ அப்படின்னு சொன்னாராம். இவங்களுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சான். நாடா கம்முன்னு இருந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படி இன்சல்ட் பண்ணுறாங்கன்ட்டு அப்போ என்ன தோணுச்சுன்னா, பார்க்குறது கூட ஒர்த்து இல்லாத ஆளா நான், அப்போ நான் ஏன் தற்கொலை பண்ணணும் அப்படின்னு எண்ணம் தான். இது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனாலேயே அப்போ அவரால் தான் நான் தற்கொலை செய்கிறதுன்னு தடுக்கப்பட்டிருக்குதுன்றதுனால அவர் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அவருடைய ஃபோட்டோ இருக்குமா. அதில் குறிப்பாக அவர் இறந்த பிறகு ஒரு 2-3 மாதம் கழித்து காலையில் ஒரு 3-4 மணி பொழுது திடீர்னு பயங்கர சந்தன வாசனை, ஊதுபத்தி வாசனை, இந்த மாதிரி வாசனை அடிச்சு தான். அப்போ அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவர் பரஞ்சோதி சுவாமிகள் இப்படி போகிறாராம். ஒரு 2-3 செகண்ட் அப்படி கிராஸ் ஆகி போகிறாராம். ஸோ அப்போ நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிச்சய புத்தி வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமஸான ஆன்மீக இதழில் நடிகர் யோகி பாபு நான் அடிக்கடி சந்தோஷம்னா திருத்தணிக்கு போவேன், அவர் நிறைய கோயிலுக்கு போவார், நல்ல பக்தர் இல்லையா. ஸோ அந்த ஆர்டிக்கிளை இவங்க படிச்சுட்டு இவங்களுக்கும் திருத்தணிக்கு போகணும்னு தோணி இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இவங்க கையில் இந்த இடத்துல மணிக்கட்டில் ஏதோ ஒரு பெரிய ஸ்கின் டிசீஸ் பெருசாக பயங்கரமாக அப்படியே பேச்சஸாக உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நடிகைக்கு அழகே இல்லைன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பெரும்பாலும் கையை காட்டவே மாட்டாங்களாம் யார்கிட்டையும். அப்போ திருத்தணியில் போய் அழுதுட்டு ஏதோ உப்பு சுற்றி தலையை சுற்றி போட்டு வந்துட்டாங்க போல இருக்கு.
பார்த்தா ஒரு 2 மாதத்துக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக உடம்பு க்யூர் ஆயிடுச்சான். இவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக, இத்தனைக்கும் அந்த ஸ்கின் டிசீஸ்க்கு அவங்க எடுத்த மாத்திரை கூட திருப்பி வாங்கி போடுறதுக்கு காசு இல்லாத ஒரு நிலை. அதனால் அதையும் அப்படியே விட்டுட்டாங்க. 2 மாதத்தில் இப்படி மாறினது வந்து அவங்களுக்கு முருகன் மேலே அப்படி ஒரு நிச்சய புத்தி வந்துருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க திருத்தணிக்கு பௌர்ணமி போவாங்களாம், அடிக்கடி போயிட்டு இருப்பாங்களாம். இது மாதிரி நிறைய கோயில் அவங்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சம்பவம், வடபழனிக்கு தான் அடிக்கடி போவாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க வீடு அங்கே தான் இருந்திருக்கு சின்ன வயசில். ஸோ அப்போ வடபழனி முருகன் கோயிலில் போகும்பொழுது ஒரு அம்மா மொட்டை அடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம்தான் வந்து தெரியுது அவங்க வந்து கேன்சருக்காக மொட்டை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவங்க கேட்டாங்களாம், இது வந்து முருகன் தான் கொடுத்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க ஆமாம் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ சகோதரி சரண்யா சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்கிறவங்களெல்லாம் முட்டாள்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், எனக்கு கர்ப்பப்பை கூட எடுத்துட்டாங்க அப்படின்னாங்களாம். உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னா 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தையே இல்லாமல் கர்ப்பப்பை எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நம்ம ஒப்பிடும்போது நம்ம மனதை நாமளே ஆறுதல் படுத்திக்கணும். நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து கர்மா இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் முருகன்கிட்ட வரும்பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி அவங்க முதல்ல கொடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் அதுக்கு காரணம் முருகன் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி கஷ்டப்படும் போதெல்லாம் ஏன் சொல்லலை, அப்போ கஷ்டப்படுத்துனதுக்கு காரணம் யார், ஏன் மூட நம்பிக்கை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு யாரோ கமெண்ட் போட்டதை பற்றி அவங்ககிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, முருகனை மூட நம்பிக்கைன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் மன வலிமை கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. ஸோ இது என்னென்னா, அந்த நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணாமல் ஒருத்தர் மனதை கஷ்டப்படுத்துகிற வேர்டு யூஸ் பண்ணாமல் அவங்க பேசுகிறாங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய சிறப்பியல்பு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திருத்தணி முருகன் கோயிலில் விசேஷ நேரம் பொழுது அடித்து பிடிச்சி எப்படியாவது உள்ளே போய் முருகன்கிட்ட போய் நின்னா பக்கத்தில் வந்து அப்படியே அழுதுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போ இவங்க தன்னையே மறந்து அவங்களுக்கு எதுவும் கெட்டது ஆகிடக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு வருவாங்களாம். ஸோ தனக்குன்னு எந்த வேண்டுதலும் இல்லாமல். அப்போ சொல்கிறாங்க, அந்த மாதிரி மற்றவர்களுக்காக வேண்டும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குப்பாங்க, அது தனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கடவுளுமே சொல்லுவார். நீங்கள் எதை கொடுத்தாலும், பொருளாக கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஆசீர்வாதம், பிரார்த்தனை, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நான் கொடுக்கிறேன்ற உணர்வு இல்லாமல் கொடுக்கும்போது தான் அதுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதை இவங்களை அறியாமலே இந்த சகோதரி பண்ணுறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூலில், காலேஜில், ஃபேமிலியாக பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு குடும்பம் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஏக்கம் வருமா. சில சமயம் முருகன்கிட்டே சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ முருகன் சொல்கிறதா இவங்களுக்கு தோணுமா, நான் இவ்வளோ பெருசாக உன் முன்னாடி இருக்கிறேனே, உன் கண்ணுக்கு அது தெரியலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ வந்து எனக்கு அப்பா அம்மா இல்லாததுனால முருகனே என்னை தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கடவுளே என்கிட்ட குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது, பழகிறது, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி உருகிறாங்க. உண்மையிலே கடவுள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாரு. அவங்க கூட சொல்லுவாங்க, கடவுள் வந்து உங்ககிட்ட பொண்ணோ பொருளோ இதெல்லாம் எதிர்பார்க்கல, உண்மையான அன்பை தான் எதிர்பார்க்குறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே கடவுள் அதை தான் சொல்கிறார். முரளியில் பிரம்மகுமாரிகள் மூலமாக, அந்த ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம். அவரும் அது தான் சொல்கிறார். அந்த அன்பை தான் அவர் எதிர்பார்க்குறார், உள்ளபூர்வமான அன்பு. இதில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் கூட கோயிலுக்கு செல்ல தவறியதில்லை. அப்போவும் நான் என்ன வேண்டுவேன் அப்படின்னா, நான் கடைசி வரைக்கும் உன் நினைவிலே இருக்கணும், உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்,
என்னை இந்த நிலைமையில் வச்சிருக்கிறியே ஐயோ அப்படின்னு நான் ஒரு செகண்டு கூட நினச்சிடக்கூடாது. அப்படி தான் வேண்டுவேனே தவிர நீ ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு நான் ஒருபொழுதும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகனை நெருங்க நெருங்க சோதனை வர்றது சொல்கிறாங்க முதல்ல சோதிக்க தான் செய்வார். ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார். ஏன்னா அதை ஒருவேளை அதை கற்றுக்காமல் உங்களுக்கு பொருளோ செல்வமோ புகழோ கொடுத்தால் அதை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த சோதனை பிறகு உங்களுக்கு மனம் பக்குவப்பட்ட பிறகு உங்களுக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் இதை கண்டிப்பாக முருகன் தான் கொடுத்தாருன்னு என்னால் உணர முடியுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடவுளே சொல்வார், நீங்கள் அழியக்கூடிய மனிதனை ஆதாரமாக பிடித்தால் நான் உதவி செய்தால் கூட உங்களுக்கு நான் உதவி செய்த மாதிரி தெரியாது, அவர்கள் செய்த மாதிரி தெரியும். அனைத்து மனித உறவுகளையும் விட்டுட்டு என் ஒருவனை மட்டும் பிடித்தால் கடவுள் செய்கிற உதவி உங்களுக்கு அப்பப்போ அனுபவமாகும் அப்படின்னு சொல்கிறார். யார் மூலமாவது டக்கு 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 டக்குன்னு வரும்போது இது எப்படி நம்ம கேட்காமலே எப்படி அவங்க சொல்கிறாங்க, கரெக்டாக இந்த நேரத்தில் அந்த உதவி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு தெரியும், இது கடவுளால் தான் நடக்குது அப்படின்னு. ஸோ எதுவுமே இல்லாத பொழுது முருகனுடைய பாதுகாப்பிலே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பணம் வந்தவொடனே அந்த குணம் மாறிடுச்சா அப்படின்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது ஏன் மாறலை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா டம்முன்னு எல்லாம் உள்ளே போயிடும், எல்லாத்தையும் வந்துடும். அப்பயும் நம்ம போய் அவர்கிட்ட தான் போய் நிற்போம். ஸோ அதனால் இதை கொடுத்தது அவர் தான் அப்படிங்கிறத நான் ஒரு செகண்டு கூட மறக்கிறதில்ல. ஸோ அவரை பற்றி நான் வாழ்நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாலே அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க பேசுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எப்போவுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பக்தர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஞானத்தை எடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, அது என்னென்னா, முருகன் எனக்கு எப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது நீ நடந்து வர பாதை கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும், ஆனால் நான் கூடவே வரேன். ஏன்னா இந்த பாடத்தை நீ இப்படி தான் கற்றுக்கணும், இந்த உலகத்தில் நீ வாழணுன்னா இந்த கரடு முரடான பாதையை கடந்து தான் நீ ஆகணும். ஆனால் நான் உன் கூடவே வரேன், உன் கையை நான் விடவே மாட்டேன். அதனால் ஒரு பொழுதும் ஐயன் என் கூட இல்லையே, என்னை இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கவே நினைக்காத அப்படி. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது அவங்க சொல்லும்போது. ஏன்னா இதெல்லாம் இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக நேரடியாக சொல்வது, அவங்களுக்கு எப்படி இது உணர்வு வருது அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க பெருசாக விரதம் இருக்க மாட்டாங்க, நான்வெஜ் வேறு சாப்பிட்றாங்க அப்படி இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் கடவுள் மேலே அதுதான் அவங்க சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் செகண்ட்ரி. அவங்க சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லலை, அது செகண்ட்ரி. மெயின் அன்பு அப்படிங்கிறார். ஸோ அன்புன்றது அது உண்மை தான், மற்றது செகண்ட்ரி தான். ஆனால் அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்லான்னு அர்த்தம் கிடையாது. பட் அவங்களால விட முடியாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த அன்பு இல்லையா, நான் ஒரு தடவை கூட கோயிலுக்கு போகிறத நிறுத்தினதே கிடையாது. எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்தில் கூட கோயிலுக்கு போகிறத நான் நிறுத்தினது கிடையாது. ஸோ அங்கே போய் அன்னதானம்லாம் கூட சாப்பிட்ருக்குறேன். இப்போ நான் அந்த அன்னதானம் பண்ணுற நிலைமையில் முருகன் என்னை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி சக்ஸஸ் பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் நல்லா உழைச்சாங்க, நல்ல உங்களுடைய வழிகாட்டுதலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக அவங்க சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த சக்ஸஸ் வந்தவுடனே அவங்களுடைய குணம் மாறிடுச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பில் எது வந்தாலும் உருப்பட போகிறது கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி குணம் மாறினதுனால உச்சத்துலேருந்து கீழே விழுந்தவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த குணம் மட்டும் மாறாமல் இருந்தாலே வெற்றி தானாகவே நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அந்த கோயிலுக்கு போனீங்களே உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? ஸோ இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தெல்லாம் எங்கேயுமே போகிறது கிடையாது. அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணுன்ட்டு. நான் எனக்கு எல்லாமே முருகன் தான். ஸோ அதனால் நான் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி, ஒரு அப்பா அம்மா கூட பேசுகிற மாதிரி, நான் பாட்டுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் அந்த துக்கமாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. உண்மையிலே இதுதான் யோகம், கடவுளோட பேசிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ இப்போ இந்த சகோதரி ஒரு
நல்ல உதாரணமாக இருக்கிறாங்க பக்திக்கு. ஸோ அதை விட ஒருபடி மேலே கூட இருக்கலாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு எல்லாமே ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாதுன்னா, பெரும்பாலும் எல்லாருமே வந்து முருகன்கிட்டேயோ கிருஷ்ணர்கிட்டேயோ ராமர்கிட்டேயோ பிள்ளையார்கிட்டயோ அல்லது ஏதோ ஒரு இந்து சாமிக்கிட்ட போய் அல்லது இயேசுக்கிட்ட யார்கிட்ட வேணாலும் போய் நம்முடைய குறைகளை சொல்லுவோம். ஸோ இவங்களுமே சொல்கிறாங்க, மனிதர்கள்கிட்ட சந்தோஷமாக இருந்தால் கூட இருப்பாங்க, புலம்புனா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, ஆனால் கடவுள் தான் அந்த பிரச்சனையே கிடையாது கேட்பார் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஆனால் இதில் என்னென்னா, நாம் வந்து ஒரு சில விஷயத்தை கேட்போம். காசு இல்லைன்னு கேட்போம், நிம்மதி இல்லைன்னு கேட்போம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்போம் இல்லையா? மரணப்படுக்கையில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க பொழைச்சி வரணும்னு கேட்போம், ஆரோக்கியமாகணும்னு கேட்போம், செல்வம் வேணும்னு கேட்போம், பேர் புகழ் வேணும்னு கேட்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்போம். இப்போ பிச்சைக்காரன் வந்து என்ன கேட்பான்? காசு கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? இன்னொரு பிச்சைக்காரன்கிட்ட கேட்பான்? பணக்காரன்கிட்ட, இருக்கிறவங்கிட்ட இல்லாதவன் கேட்பான். ஸோ அப்போ முருகன், இந்த மாதிரி முருகன், பிள்ளையார், கிருஷ்ணர், ராமர் இவங்கக்கிட்டலாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறத கேட்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள மாதிரி நம்மையும் மாற்றன்றதுக்காக கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று குறையும் போது எனக்கு கொடு, ஏன்னா அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அவங்களுக்கு அதை கொடுத்தது யார்? அதை மனிதர்கள் யோசிக்கிறது இல்லை. கரெக்டு தான், கிருஷ்ணர்கிட்ட இருக்குது, பிள்ளையார்கிட்ட இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது தான். ஆனால் அந்த இருப்பதை அவர்களுக்கு கொடுத்தது யார்? அவங்களுக்கே ஒருத்தர் கொடுத்தார். ஸோ அப்போ அந்த யார் கொடுத்தாரோ அவர்கிட்ட கேட்டால் தான் உங்களுக்கும் கிடைக்குமே தவிர இவங்கக்கிட்ட இருந்து கேட்டால் கிடைக்காது. ஏன்னா இவங்களே அவங்கக்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து பெற்றது தான். அந்த அவர் யாருன்னா அவர் தான் சிவபெருமான், ஒன் அண்ட் ஒன்லி காட், கடவுள் ஒருவரே. அவரை தான் அல்லாஹ்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுள் என்ன கொடுத்தாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இதில் முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகவும் ஆகுது. கடைசி 100 வருடம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து பூமிக்கு ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகிறார். வந்து சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பில்ல ஆத்மா, புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. ஸோ இந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்தையும் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் உள்ள மனிதர்களுக்கு இருக்கும். அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் இருக்கும். ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருப்பாங்க. இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட கருவி, நான் நினைத்ததை செய்வதற்கு, அவ்வளவுதான் அப்படின்ற உணர்வு இருக்கும். எப்போவும் ஆத்மா என்பதிலேயே அவங்களுடைய கவனம் இருக்கிறதுனால அதை தான் ஆத்ம அபிமான நிலைன்றோம். மற்றவரோட பேசும்போதும் அதே பூர்வ மத்தியை பார்த்து அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்விலே அவங்க கிட்ட பழகிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய தோற்றம், அந்த அழகிய உடல், ரொம்ப அழகாக இருப்பாங்க தேவதைகள், இருந்தாலும் அந்த அழகில் அவங்க மயங்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த உடல் அழியக்கூடியது தான். ஸோ அழியக்கூடிய உடலின் பக்கமோ அல்லது அழியக்கூடிய உலகத்தின் எந்த விஷயத்தின் பக்கமோ அவங்க கவனம் போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அழிவற்ற ஆத்மாவின் மீது அவர்களுடைய கவனம் நிரந்தரமாக இருந்தது தான் முதல் 2500 வருஷம். அப்படி இருந்ததுனால்தான் இந்த பூமி சொர்க்கமாக, அளவற்ற செல்வம், ஆரோக்கியம், அழகு, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடித்ததுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்தது சொர்க்கம். இயற்கை எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் சொர்க்கம் முடிந்த 2500 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது நரகமாக மாறுது. அதுக்கு காரணம் ஆத்மான்றது மறந்து உடல்னு நினைக்கிறோம். உடல் நினைக்கும் போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறோம், புலனின் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். ஸோ இதனால் புத்தி வேலை செய்யாது. சொர்க்கத்தில் ஆத்மாவில் கவனம் இருக்கிறனால சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். அப்படிங்கிற ரகசியத்தை கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். ஏன்னா நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக அவர் ஒருபோதும் பிறப்பதில்லை. அதனால தான் அவரை யாரும் பார்க்கறது கிடையாது, பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது. ஸோ ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுப்பதைத்தான் சிவலிங்கத்தில் கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாய், அதனால தான் கோமுகி, பசுவின் வாய்ன்னு சொல்லப்படும். மேல் பாதி தான் சிவலிங்கம், முட்டை வடிவத்தில் இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் அவ்வளோ பெருசு இல்லை, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். ஆனால் பூஜை பண்ணுறதுக்காக பெருசாக வச்சுருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா,
உங்களை ஆத்மான்னு உணருங்க, உடலை பார்க்காதீங்க. உடல்ன்ற உணர்வே இருக்க வேண்டாம், உடல் மேலே இருக்கிற பற்றே வேண்டாம். ஏன்னா கலியுகம் அழியிற நேரத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அழிய போகிற நேரத்தில் கன்ஃபார்மாக அழிய போகுதுன்னு தெரிந்த பிறகு பற்று வைக்கிறது பைத்தியக்காரத்தனம் தானே. புத்திசாலி அதுக்கு முன்னாடியே பற்றி நீக்கிடுவோம். ஸோ அதுக்கு தான் உங்கள் உடல் உட்பட எதன் மீதும் பற்று வைக்காமல் தன்னை அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். என்ன ஆகும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா, அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும், ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இது மூணும் உங்களுக்கு கிடைத்த பிறகு இதை நீங்கள் வெளியில் தேடணுன்ற எண்ணம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அன்பு, அமைதி, ஆனந்தத்தை நிரந்தரமாக நீங்கள் அனுபவம் செய்வீங்க. எதுக்கு இப்போ இதை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த குணம் தான் அப்படியே சொர்க்கத்தில் உங்களுக்கு வரும். சொர்க்கத்தில் ஜென்மம் எடுப்பீங்க. மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை கேட்காதவர்கள்லாம் உலகம் அழியும்போது எல்லாம் மேலே போயிடுவாங்க. ஞானத்தை கேட்டவர்களும் மேலே போயிடுவாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு வருவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டதுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்னன்னே தெரியாமல் பரிசுத்த நிலையை இப்போவே அடைந்ததுனால அவங்க அப்படி பரிசுத்தமான சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே ஜென்மம் எடுத்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் 2500 வருடம் அனுபவிப்பாங்க. அப்படி சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் நம்ம முருகன், பிள்ளையார், கிருஷ்ணர், ராமர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த இவ்வளவு அளவற்ற செல்வம், தெளிந்த புத்தி இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா, கலியுக மனிதனாக இருந்தவர்கள் தான் அப்படி ஆகிறாங்க. கலியுகத்தில் இருக்கும்போது அவங்கள நீங்கள் வணங்குவீங்களா? ஸோ அப்படி இருந்தவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கடவுள் மாத்துற. ஸோ கடவுள் ஒரு வயோதிகர் உடல் வர்றார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் தான் பிரம்மகுமார், குமாரிகள். ஸோ அப்படி ஞானத்தை கேட்டுத்தான் அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே நாம் அடையிறோம். ஸோ அப்போ சிவபெருமானுடைய ஞானம் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. நம்ம ஆத்மாவில் பாவம் நிரம்பி இருக்குது, அவருடைய ஆத்மா எப்பவும் பரிசுத்தமாக இருக்குது. ஸோ அவரை நினைக்க நினைக்க நாமும் பரிசுத்தமாகவும் வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தியை வலுக்கட்டாயமாக விலக்கி இறைவனை ஆரம்பத்தில் நினைக்கணும். போக போக இறைவனின் நினைவில் கிடைக்கிற ஆனந்தத்தில் மூழ்கி வெளி உலக கவர்ச்சியின் பக்கம் உங்கள் புத்தி தானாகவே போகிறது, நிற்கும். ஸோ அதுதான் யோக பலம்ன்றது. அந்த பலத்தை அடைந்தவர்கள் தான் சொர்க்கத்தில் அவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஜடச்சிலைக்கு முன்னாடி தான் நம்ம போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறோம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் அப்படி இருந்ததே நாம் தான். இப்போ தான் நம்ம அனைத்தையும் இழந்துட்டுமே. அப்போ யார் கொடுப்பா? சிவபெருமான் தான் கொடுக்குறார். நீங்கள் எந்த கோயிலில் போய் சர்ச்சில் விழுந்து கும்பிடுங்க, மசூதியில் கும்பிடுங்க, கோயிலில் விழுந்து கும்பிடுங்க, ஆனால் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது சிவபெருமான் தான். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் அற்பகால ஆசையாக இருக்கும், இந்த ஒரு ஜென்மத்திற்கான விஷயமா இருக்கும். ஆனால் கடவுள் 2500 வருடம், அதாவது 21 பிறவிக்கு தேவையான அத்தனையும் நமக்கு இப்போ நிரப்பி கொடுக்கிறார். ஸோ அப்போ சரண்யா சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் இறைவனோட பேசிக்கிட்டே இருக்கணும், எல்லாமே கரெக்ட். ஆனால் இறைவன் உங்கள் கூட பேசுவார், அது தெரியுமா? ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கிறார் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் கொடுக்குற ஞானத்தை தான் பிரம்மாகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முரளின்னு இலவசமாக போதிக்கப்படுது. அது என்னது? கடவுளை நேரடியாக குழந்தைங்க கிட்ட பேசுறது. ஏன்னா கடந்த 2500 வருடம் பக்தியில் நாம் அவர் கூட பேசிகிட்டு தான் இருந்தோம். ஆனால் அவரே பேசுகிற வாய்ப்பை நாம் இப்போ தான் கேட்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, சும்மா பேசுகிறத கேட்குறது மட்டும் கிடையாது, இதன் மூலமாக இழந்த உலக ராஜ்யத்தை அடைவீங்க. சின்ன சின்ன விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பெர்ஃபெக்டான உலகத்தில் பெர்ஃபெக்டான ராஜாவாக உங்களால் ஆக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சதா சிவபரமாத்மாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தணும். அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஒருவேளை காதல் சரண்யாவோ அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களோ இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் தயவுசெய்து அவங்கள பார்க்க வைங்க. அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திற்கு அவசியம் செல்லுங்கள். அப்படி போக முடியாட்டினா கூட யூடியூப் வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். முரளி, MURLI, அது எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. நாமளே வேறு ஒரு சேனல்லையும் போடுறோம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.